அடாப்டேஷன்ஸ், அதாவது தகவமைப்புகள் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ்ல இருக்க ஒரு ஸ்பெஷலான அமைப்பு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலயோ இல்ல வாழிடத்திலயோ வாழ்ற பிளான்ட்ஸ் அந்த வாழிடத்துக்கு ஏத்த மாதிரி சில அடாப்டேஷன்ஸை தனக்குள்ள டெவலப் பண்ணிக்கும். இந்த அடாப்டேஷன்ஸ் அந்த பிளான்ட்ஸ் அதோட ஹேபிடேட்டான வாழிடத்துல ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த அடாப்டேஷன்ஸ்லாம் நிலத்துல வாழ்ற பிளான்ட்ஸ், அதாவது டெரெஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ்லயும், பாலைவனத்துல வாழ்ற பிளான்ட்ஸ், அதாவது டெசர்ட் பிளான்ட்ஸ்லயும் காணப்படுது. இந்த மாதிரி பிளான்ட்ஸ்ல இருக்க ஒரு சில அடாப்டேஷன்ஸான டென்ட்ரில்ஸ், ட்வைனஸ், அப்புறம் தார்ன்ஸ், அதாவது பற்றிக்கம்பி, பின்னுக்கொடி மற்றும் முட்களை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல டென்ட்ரில்ஸை பத்தி பார்ப்போமா? பட்டாணி செடியில, பாவக்காய் செடியில எல்லாம் இருக்க மாதிரி மெலிசா இருக்க ஸ்டெம்ஸ், அதாவது வீக் ஸ்டெம்ஸ் இருக்க பிளான்ட்ஸ்ல இந்த ஏறுகொடி, அதாவது டென்ட்ரில்ஸ்லாம் இருக்கும். இந்த டென்ட்ரில்ஸ்லாம் ஒரு சப்போர்ட்டை சுத்தி காயில் பண்ணிட்டு இந்த பிளான்ட்ஸ்லாம் மேல கிளைம் பண்றதுக்கு, அதாவது ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பொதுவா மனுஷங்க மிருகம்லாம் தானே படிக்கட்டு ஏறி மேல போவாங்க, பிளான்ட்ஸ் எப்படிங்க ஏறும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இந்த மாதிரி வீக் ஸ்டெம்ஸ் இருக்க பிளான்ட்ஸ்லாம் வேற ஒரு சப்போர்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஹைட்டா வளர்றது தான் ஏறுறதுன்னு சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா லெட்டைரஸ், அதாவது ஸ்வீட் பீஸ். இதுல இருக்க லீஃப்லெட்ஸ், அதாவது சிற்றிலைகள்லாம் டென்ட்ரில்ஸா மாடிஃபை ஆகியிருக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன பாவக்காய். இதுல இருக்க ஆக்சிலரி பட், அதாவது கோணமொட்டுலாம் டென்ட்ரில்ஸா மாடிஃபை ஆகி அந்த பாவக்காய் செடி மேல ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ட்வைனஸ், அதாவது பின்னுக்கொடியை பத்தி பார்ப்போம். ஒரு சில பிளான்ட்ஸ்ல இருக்க ஸ்டெம்ஸ்லாம் வீக்கா இருக்கும், அதால தனியா சப்போர்ட் இல்லாமலாம் நிக்க முடியாது. அப்போ ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் மேல ஏறி அதை பற்றி கொண்டு, அதாவது புடிச்சுக்கிட்டு தான் அதால வளரவே முடியும். எடுத்துக்காட்டுக்கு கிளைட்டோரியா, அதாவது சங்குப்பூ, மற்றும் ஜாஸ்மின், அதாவது மல்லிகை. அடுத்தது தார்ன்ஸ், அதாவது முட்களை பத்தி பார்க்க போறோம். சில பிளான்ட்ஸ்ல இருக்க லீவ்ஸ்லாம் தன்னோட பாதுகாப்புக்காக, அதாவது ப்ரொடெக்ஷனுக்காக ஓரளவுக்கோ இல்ல ஃபுல்லாவோ ஷார்ப்பான முள்ளா மாடிஃபை ஆகியிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு அகேவ், அதாவது ரயில் கற்றாழை. இந்த வகையான கற்றாழையில இலையோட நுனிப்பகுதியான லீஃப் ஏபெக்ஸும் இலையோட விளிம்புகளான லீஃப் மார்ஜின்ஸும் முள்ளா மாடிஃபை ஆகியிருக்கும். அதே மாதிரி ஒப்பன்ஷியா, அதாவது சப்பாத்தி கல்லில இருக்க லீவ்ஸ்லாம் ஸ்பைன்ஸ், அதாவது சிறுமுட்களா மாடிஃபை ஆகியிருக்கும். இது ஏன் அப்படி மாடிஃபை ஆகியிருக்குன்னு தெரியுமா? டெசர்ட்ல இருக்க பிளான்ட்ஸ்க்கு நார்மல் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதால அங்க இருக்க வெப்பநிலையில அந்த பிளான்ட்ஸோட லீவ்ஸ்ல நடக்கிற டிரான்ஸ்பிரேஷன், அதாவது நீராவி போக்க தடுத்து தண்ணீர் பற்றாக்குறைய சமாளிக்க முடியாது. அதனால அதோட இலைகள்லாம் முள்ளா மாறி இருக்கிறதுனால இது மூலமா டிரான்ஸ்பிரேஷனை கம்மி பண்ணி அந்த டெசர்ட் பிளான்ட்ஸால தண்ணீர் பற்றாக்குறைய சமாளிக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் முன்னாடியே சொன்ன கேக்டஸோட லீவ்ஸ்லாம் ஏன் முள்ளா மாடிஃபை ஆகிருக்குன்னு. அடுத்தது ரோஸ் செடி, போகன்வில்லா, அதாவது காகித பூல இருக்க ஸ்டெம் பகுதியில சில கூர்மையான முட்கள்லாம் அதோட பாதுகாப்புக்காக காணப்படுது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. கேக்டஸ்ல இருக்க லீவ்ஸ் தான் முள்ளா மாறி இருக்கு, அப்போ லீவ்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷனான போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளி சேர்க்கையை அந்த கேக்டஸ்ல எப்படி பண்ண முடியும்? ஆமாங்க, அந்த கேக்டஸ்ல இருக்க ஸ்டெம்ஸ் தான் கிரீன் கலர்ல மாடிஃபை ஆகி போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு பிளான்ட்ஸோட அடாப்டேஷன்ஸை பத்தியும் மாடிஃபிகேஷன்ஸை பத்தியும் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். டாடா, பை